ஹே காய்ஸ், ஸோ ரீசெண்டாக அம்மா வீட்டுக்கு வந்து போயிருந்தேன். ஒரு ரேண்டமான மார்னிங் ரொட்டீன் தான் இந்த மினி வ்ளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த டைம் ஜில்லு, அண்ணி, அண்ணா எல்லாருமே வந்து சம்மர் ஹாலிடேஸ்க்காக ஊருக்கு வந்திருந்தாங்க. அண்ட் நான் காலையில் வந்து ஒரு 7 மணி போல் எந்திரிச்சு வெளியே வந்தேன். அண்ணி சூப்பராக ஒரு கோலம் போட்டிருந்தாங்க. அண்ட் செல்லியோட கிளாத்ஸ்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நான் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். ஜில்லுவும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. மோஸ்ட்லி அம்மா வீட்டுக்கு வந்தாலே ஜில்லு, அச்சு 2 பேருமே வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வெளியே அந்த மண்ணில் தான் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ செல்லியாவும் அதுதான் விரும்புகிறான். வீட்டுக்குள்ளேயே இல்லை, வீட்டுக்கு வெளியே தான் வந்து மண்ணில் விளையாடிட்டு இருந்தேன். ஸோ நானும் தண்ணி காய வச்சுட்டு அப்படியே செல்லியாக்கு வந்து விளையாட விட்டுட்டேன். அண்ட் செல்லியாக்கா எனக்கு சளி பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அண்ணி வந்து கற்பூரவள்ளி, துளசி இதெல்லாம் வந்து லைட்டாக தோசைக்கல்ல வந்து சூடு பண்ணிவிட்டு இது கூட பெப்பர் கொஞ்சமாக வந்து உப்பு இதெல்லாமே போட்டுட்டு நல்லா கையில் கசக்கி அந்த ஜூஸ் எடுத்து செல்லியாக்கு வந்து கொடுத்தாங்க. நல்லாவே வந்து கேட்டுச்சு, டக்குன்னு வந்து கொஞ்சம் சரியான மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து சும்மா வந்து சிரப்லாம் கொடுக்காம இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸும் அப்பப்போ உங்கள் பேபிஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அண்ணி வந்து ஆலு பரோட்டா தான் செஞ்சுருந்தாங்க. இது கூட வந்து மசாலா கர்ட் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே ஒர்க்கில் உட்காந்து